ஹாய், நான் லக்ஷரா. வெல்கம் டு மை கிச்சன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, உடல்நலத்துக்கு ரொம்பவே ஆரோக்கியம் தரக்கூடிய ஆட்டு ரத்த பொரியல் எப்படி செய்யலான்றத பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஒரு பாத்திரத்துல நம்ம வாங்கிட்டு வந்திருக்கிற ஆட்டு ரத்தத்தை சேர்த்து கை வச்சு நல்லா பசைஞ்சு எடுத்துக்கலாம். பெரிய பெரிய கட்டிகள் இல்லாம நல்லா பசைஞ்சு எடுத்துக்கணும். இதுலயே உப்பு சேர்த்திருக்கும். இப்போ ஸ்டவ்ல ஒரு கடாயை வச்சுட்டு அதுல ஆயிலை சேர்த்துட்டு ஆயில் சூடான உடனே கடுகு உளுத்தம் பருப்பை சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்ச உடனே இதுல குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கிற ஒரு வரமிளகாய், 2 பச்சை மிளகாய், கொஞ்சமா கருவேப்பிலை இலைகள் சேர்த்து வதக்கிக்கலாம். இது கூடவே பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா இதோடைய டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கின உடனே 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுத்து சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வதங்கின உடனே இதுல ஆட்டு ரத்தத்தை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இத நல்லா ஒரே மாதிரியா கலந்து விட்டுக்கணும். இப்போ இதுல 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளை சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். எல்லாம் ஒரே மாதிரியா வேகிற அளவுக்கு இதை நம்ம கலந்து விட்டுக்கணும். இப்போ துருவி வச்சிருக்கிற 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காயை எடுத்து இதுல சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். தேங்காய் சேர்க்கும் போது ஆட்டு ரத்த பொரியல் ரொம்பவே டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்ப இது கூடவே பொடி பொடியா நறுக்கி வச்சிருக்கிற கொத்தமல்லி இலைகளை சேர்த்துட்டு இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூளை சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். வேற எந்த மசாலாக்களும் நாம சேர்க்க தேவையில்லை. மிளகுத்தூளை மட்டும் சேர்த்து நாம கலந்துக்கிட்டோம் அப்படின்னா இதோடைய டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். சூப்பரான ஆரோக்கியமான ஆட்டு ரத்த பொரியல் ரெடி. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ.